ப்ரோ மைதால செஞ்ச ஃபுட்டுலாம் சாப்பிடுங்க ப்ரோ. சாப்பிட்டுருவோம். அது நீங்களே யாரும் சாப்பிடாதீங்க. நானும் அவ்வளோ சாப்பிட மாட்டேன். டாஸ்க்கு நல்லா சாப்பிட்றேன். வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் நான் பர்கர் தான் வாங்கினேன். இதுவும் மைதால தான் செய்யறாங்க. அதுதான் சாப்பிட்டேன். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஆனா ஆபத்து அதிகமா இருக்கும். அடுத்தது மைதால செஞ்ச பப்ஸ் தான் வாங்கினேன். நிறைய பப்ஸ் இருக்கு. ஆனா எனக்கு எக் பப்ஸ் தான் பிடிக்கும். அதுவும் மைதால தான் செஞ்சிருக்காங்க. அடுத்தது மைதா மாவுல செஞ்ச சைனீஸ் ஃபுட் மோமோஸ் தான் வாங்கினேன். இதுவும் பார்க்கறதுக்கும் டேஸ்டும் சும்மா வேற லெவல்ல இருக்கு. ஆனா இதுவும் அன்ஹெல்தி ஃபுட் தான். இதுவும் அவ்வளவு சாப்பிட கூடாது. அடுத்தது நிறைய பேருக்கு ஃபேவரட்டான பானிபூரி ஆனியன்லாம் ஊத்தி ரசத்தெல்லாம் ஊத்தி கொடுத்தாரு. சாப்பிட்டு டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். ஆனா இதுவும் மைதா. பையா கையால போடுற சமோசா தான். சுத்தமான எண்ணெயில நம்மளுக்கு மைதால செஞ்சு கொடுப்பாரு. சாப்பிட்டு டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஆனா நம்மளுக்கு உடம்புல பயங்கரமான பாதிப்பு கொடுக்கும். அடுத்தது கேக் தான். இதுவும் மைதால தான் செய்யறாங்க. நம்ம குழந்தைங்கலாம் வாங்கி கொடுக்குறாங்க. கடைசியா நைட்ல நிறைய பேர் டின்னர் சாப்பிடுற மைதால செஞ்ச பரோட்டா வந்து குதிரைக்கு அசை போட தீவனமா ரெடி பண்ணாங்க. போற காலத்துல நம்மளும் வாங்கி சாப்பிடலாம். தெரியாமலே நிறைய அன்ஹெல்தி ஃபுட்லாம் சாப்பிட்டு இருக்கோம். இதை 40 வருஷம் அந்த வீடியோ எடுத்தேன். இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் நம்மள கமெண்ட் பண்ணுங்க.